மை டியர் பாய்ஸ், இப்போ நீங்க தொட்டிருக்கிறது அடுத்து வரப்போற 2 வருஷத்துல உங்களை கம்ப்ளீட்டா மாத்த போற லைஃப் சேஞ்சிங் ஸ்விட்ச். அதுதான் இந்த ஒரு வீடியோ. இது எனக்கோ இல்லனா இந்த வீடியோவுக்கோ நீங்க கொடுக்க போற டைம் கிடையாது. இது உங்களை எஜுகேட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க கொடுக்க போற ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான டைம். இந்த பூமியில ஆனா பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவனுக்குள்ளேயே கேட்கிற கேள்விதான். அண்ட் நீங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய ஒரு கேள்வியும் தான், நான் உண்மையிலேயே யாரு? வாழ்க்கை கொடுக்கிற ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபெயிலியர்ஸையும் பார்த்து அதை ஃபேஸ் பண்ண முடியாம இந்த பூமியில நம்மளுடைய படைப்பு எதுக்காக நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம உலகம் சொல்றதை கேட்டு அது பின்னால ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பாயா? அப்படி இல்லைன்னா வாழ்க்கை எனக்கு முன்னால எத்தனை தடைகளை நிறுத்தினாலும் அது அத்தனையையும் உடைச்சி தூக்கி போட்டு இந்த உலகத்தையே என்னால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா போராடுற ஒரு மேனா? இந்த கேள்விக்கான ஆன்சர் ஒரு டார்க் ரியாலிட்டி. இதுக்கான ஆன்சரை நீங்க உங்களுடைய சொசைட்டில தேட ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை இன்னும் ஃபெமினினாவும் வீக்காவும் தான் மாத்தும். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்மளுடைய முன்னோர்கள் இளம் வயசுல இருந்தே எத்தனை போர்க்களத்தை பார்த்திருப்பாங்க. அவங்களுடைய மசில் அண்ட் போன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும், எவ்வளவு அக்ரெசிவா ஒரு போர்க்களத்துல சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ நம்ம வாழ்ற இந்த ஒரு மாடர்ன் சொசைட்டி ஆண்களோட அக்ரெசிவ் நேச்சரை டாக்ஸிக்னு சொல்லுது அண்ட் மஸ்குலரான பாடி ஸ்ட்ரக்சரை ஷோ அப்னு சொல்லுது. சோ புரியுதா இந்த மாடர்ன் வேர்ல்டு ஆண்களான நம்மள எந்த அளவுக்கு மிஸ்கைட் பண்ணிருக்குன்னு? இந்த இடத்துல நானும் ஒரு பாயா இருந்து மேனா மாறுறது ஈஸி அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னையும் நம்ப கூடாது. நானும் உங்களை மிஸ்கைட் தான் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா நான் அப்படி சொல்ல போறது கிடையாது. ஒரு பாயா இருந்து அக்ரெசிவான மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது நீங்க இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்காத ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் டெட்லியஸ்டான ஒரு சேலஞ்சா இருக்க போகுது. அதுக்குன்னு இந்த ஒரு அல்டிமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண மெத்தட் அண்ட் ட்ரிக்ஸை இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டுல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. அதனாலதான் அந்த ஒரு ப்ராசஸை பிரேக் பண்ணி இந்த பூமியில வாழ்ற நீங்க உட்பட ஒவ்வொரு ஆணையும் பாய் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருந்து மேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய 5 அல்ட்ரா திங்ஸை உங்க முன்னால இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ அதுல நம்பர் 1, நோ ஹவு டு சஃபர். ஆண்களா பிறந்த நம்ம எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் பெயினையும் சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் கண்டிப்பா வரும். அப்படி வரும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் பெயினை ஃபேஸ் பண்ண முடியாம அழுதுகிட்டு யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க இருந்தா கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஒரு பாய். அதே நேரத்துல இந்த மொத்த ப்ராப்ளத்துக்கும் காரணம் நான் தான். இதை சால்வ் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியோட எந்த எமோஷனல்ஸையும் காட்டாம வந்த ப்ராப்ளம காமன் கம்போஸ்டா ஒருத்தர்னால சால்வ் பண்ண முடியுதுன்னா அவரை தான் இந்த உலகம் ரியல் மேன் அப்படின்னு சொல்லும். சோ நீங்களும் மத்தவங்க ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரியல் மேனா இருக்கணும்னா எமோஷனலா அடுத்தவங்களுக்கு தெரிகிறது போல சஃபர் ஆகாம எப்படி சைலன்ஸ்ல சஃபர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கோங்க. அதுக்குன்னு நீங்க சஃபர் பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்லல. நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். நம்ம எல்லாத்துக்குமே எமோஷனல் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஆனா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, இந்த உலகம் குழந்தைகள் கிட்டையும் பெண்கள் கிட்டையும் அவ்வளவா எதுவுமே எதிர்பார்க்காது. அதனால அவங்களுடைய பெயினையும் எமோஷனல்ஸையும் அவங்க அழுது வெளிப்படுத்தலாம். அதே நேரத்துல ஒரு பையன் சின்ன சின்ன பிரச்சனையையும் ஃபேஸ் பண்ண முடியாம அழுதுகிட்டு எமோஷனலா நடந்துகிட்டானா அவன் மேல ஒரு பொண்ணு இல்ல யாருமே அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா அது கூட சேர்த்து அவனாலேயே அவனை சரியா பாத்துக்கிற முடியலையே, அவன் எப்படி நம்மள நல்லா பாத்துக்குவான் அப்படிங்கிற ஒரு டவுட்டையும் நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கு அது கிரியேட் பண்ணி விட்டுரும். சோ ஒரு மேனோட லைஃப்ல மென்டலாவோ அப்படி இல்லைன்னா பிசிக்கலாவோ பெயின் அண்ட் சஃபரிங் வாழ்க்கை முழுக்க இருக்கும் அப்படிங்கிற ஒண்ண நீங்க உங்களுடைய யங் ஏஜ்லயே புரிஞ்சுக்கிறணும். அண்ட் அதை காமன் கம்போஸ்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதையும் கத்துக்கிறணும். டைமண்ட் ஆர் ஆல்வேஸ் மேட் அண்டர் பிரஷர்.
ப்ரெஷர், அதே போல லைஃப்ல வரக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பெயின் அண்ட் சஃபரிங் தான் உங்களை ஒரு ரியல் மேனா உருவாக்கும். நம்பர் 2, பில்ட் யுவர் செல்ஃப் டேஞ்சரஸ். இந்த மாடர்ன் உலகம் நம்மளோட யங் ஏஜ்ல இருந்தே சுத்தி இருக்க மக்கள் கிட்ட கைண்டாவும் பொலைட்டாவும் நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அதை நம்மளுடைய மைண்ட்ல ஏத்தி ஆண்களான நம்மள இன்னும் வீக்கா மாத்திருச்சு. அதனால நீங்க ஒரு ரியல் மேனா மாறணும்னா டாக்ஸிக்கா இருந்தே ஆகணும்னு நான் சொல்றேன். அப்போ கைண்டாவும் பொலைட்டாவும் இருக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி எமோஷனல் ஆகாதீங்க. ஒரு டெரரிஸ்ட் கையில கன்னை தூக்குறதுக்கும் ஒரு மிலிட்டரி மேன் கன்னை எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களை ஜஸ்ட் சுத்தி பாருங்க. கைண்டா இருங்க அப்படின்னு சொல்ற இதே சொசைட்டி எவ்வளவு வயலன்ஸாவும் டாக்ஸிக்காவும் இருக்கு அப்படின்னு. இதை விட்டு என்னதான் நம்ம தள்ளி போக ட்ரை பண்ணாலும் அதுல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த ஒரு சிச்சுவேஷனை உங்களால சமாளிக்க முடியல அப்படின்னா அதுல இருந்து ஏற்படக்கூடிய இழப்பு யாருக்கு? இங்க இருக்க பல பேர் இந்த உலகம் பீஸ்ஃபுல்லானது அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்மக்குள்ள திணிச்சதுனாலதான் எந்த விதமான தற்காப்பு கலைகளையும் கத்துக்கிறாம ஒரு நல்ல பிசிக்ஸும் இல்லாம நம்ம வாழ்ற இந்த ஒரு உலகம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டிய புரிஞ்சுக்கிறாம இந்த உலகம் சொல்றதை கேட்டு ஆண்களான நம்மள பல பேர் ஒரு பாயா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ரியல் மேனா டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளையும் நம்ம நேசிக்கிறவங்களையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. உலகத்தோட போக்குல ஒரு பாயா நம்ம இருந்தோம்னா இந்த ஒரு செயலை நம்மனால செய்யவே முடியாது. அதனாலதான் ஒரு மேனா மாறணும். ஒரு ஸ்ட்ராங்கான மேன்னால தான் டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல அவனையும் அவனை சுத்தி இருக்கவங்களையும் காப்பாற்ற முடியும். சோ இந்த ஒரு விஷயத்த மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்ணுங்க. உங்களுடைய மசில்ஸை பில்ட் பண்ணுங்க. அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கிறப்போ அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு ரியல் மேன் போல உங்களுடைய பிரச்சனைகளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து ஒரு தற்காப்பு கலையை கத்துக்கோங்க. இந்த ஒரு ப்ராசஸ்ல நீங்க ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. A warrior pray for peace but prepare for fight. இது வரைக்கும் சுத்தி இருக்க மக்கள் கிட்ட கைண்டாவும் பொலைட்டாவும் இருந்த நீங்க தேவைப்பட்டா டேஞ்சரஸாவும் அக்ரெசிவாவும் மாறி காட்டுங்க. நம்பர் 3, டேக் ரிஸ்க். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நானும் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு எதுவும் பண்ணாம ஒரே இடத்துல இருந்தேன். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ரியலைஸ் பண்ணது இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்தா மட்டுமே என்னுடைய லைஃப் மாறும். ஸோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ப்ராசஸ்ல எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ் இன்னும் அதிகமா அச்சீவ் பண்ணணும்னு என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு. இதனோட ஆரம்ப கட்டத்துல தான் இப்போ உங்கள பல பேர் இருப்பீங்க. இந்த ஒரு உலகம் அடுத்தவனை ஃபாலோ பண்ணா ஈஸியா சக்சஸ் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விதைய ஆழமா நம்ம மனசுக்குள்ள விதைச்சிருக்கு. அதை தான் ஒரு ஆட்டு மந்த கூட்டத்தை போல இங்க நம்மள பல பேரும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ரியல் மேன் இந்த ஒரு கூட்டத்தை எப்போதுமே ஃபாலோ பண்ணி போக மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கும் போது தான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன, நம்மளுடைய பவுண்டரிஸ் எது, நம்ம யாரு, நம்மளுடைய ரியல் எபிலிட்டி என்ன அப்படின்னு நமக்கே தெரியும்னு. சோ ஒரு ரியல் மேனா நீங்க மாறணும்னா பிளைண்டான ரிஸ்க் எடுக்காம கல்குலேட்டிவான ரிஸ்க் எடுத்து எந்த வாழ்க்கைய ட்ரீமா வச்சிருக்கீங்களோ அதை ரியாலிட்டியா மாத்திக்கோங்க. எப்போதுமே ஃபார்ச்சூன் ஃபேவர் த பிரேவ். ஒரு ரிஸ்க் உங்களுடைய லைஃபை கம்ப்ளீட்டா மாத்தும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த ஒரு ரிஸ்கை எடுக்கிறதுக்கு துளி கூட தயங்காதீங்க. நம்பர் 4, ஷோ ஹூ யூ ஆர், மேக் ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ். அடால்ஃப் ஹிட்லர் ஆளு ஒரு ஆவரேஜ் மனுஷனை விட ஹைட் கம்மி. 2 இல்லைன்னா 3 பேர் சேர்ந்தாலே அவரை அடிச்சு தூக்கி போட்டுடலாம். ஆனா அந்த 2 பேர்னால அவரை அடிக்கிற எண்ணத்துல அவர் பக்கத்துல நெருங்க முடியுமா? தனி ஒரு ஆளா நின்னு ஆல்மோஸ்ட் இந்த மொத்த உலகத்தையும் பிடிச்சாரு. இதுக்கு காரணம் என்ன? அவர் மேக் பண்ண ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்க உங்களுடைய ஹெல்த்தை மேக்ஸிமம் அளவுக்கு பில்ட் பண்ணி பல தற்காப்பு கலைகள்ல மாஸ்டரா இருந்தாலும் இந்த மொத்த உலகத்தோடையும் உங்களால சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியாது. ஆனா நீங்க சொல்றதை கேட்டு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஆர்மி உங்ககிட்ட இருந்தா அது எவ்வளவு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணும் அப்படின்னு பாருங்க. மத்தவங்க உங்களை பத்தி ஜஸ்ட் பேசவே 1க்கு 10 தடவை யோசிப்பாங்க. இதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்க ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸும் பவரும் தான். இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி எழலாம், இதை என்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம்
விஷயத்துக்காக இங்க இருக்க பல பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணாத ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு டார்க் ரியாலிட்டியை இப்போ நான் ரிவீல் பண்றேன். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை சோஷியல் மீடியா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க ஃபேனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டீங்களா? சோ சோஷியல் மீடியா தான் கேம் சேஞ்சர். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. எத்தனை நாளைக்கு ஒரு கன்சியூமரா இருக்க போறீங்க? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அதை வச்சு எப்படி அடுத்தவங்களுடைய லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்றது போல கண்டென்ட்டை மேக் பண்ணி ஒரு ரியல் கிரியேட்டரா மாறுங்க. அண்ட் அது கூட சேர்த்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாவும் அத்தாரிட்டியோட இருக்கிற ஒரு சொசைட்டியை மேக் பண்ணி காட்டுங்க. நம்பர் 5, மணி மேக்கிங். நம்மளை சுத்தி இருக்கவங்க பணக்காரங்கனாலே கெட்டவங்க தான். பணம் அதிகமா இருக்கிறது ஆபத்து. இந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்லியே நம்மள மணி விஷயத்துல வீக்கா மாத்திருக்காங்க. இதனோட ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒரு ரியல் மேனுக்கு தெரியும் பணம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு. காரணம், நீங்க என்னதான் நல்ல ஹெல்த்தோடையும் புத்திசாலியான ஒரு பர்சனா இருந்தாலுமே கூட உங்ககிட்ட பணம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகம் உங்களுக்கு எந்த ரெஸ்பெக்டையும் கொடுக்காது. உங்களாலையும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்காக ஒரு நல்ல வேல்யூவை ப்ரொவைட் பண்ண முடியாது. அண்ட் ரொம்ப முக்கியமா உங்களால வாழ்க்கை முழுக்க ஒரு ரியல் மேனா மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடி தேடி கத்துக்கிட்டு உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரியான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். இல்லைன்னா உருவாக்கி உங்களுடைய வேல்யூபிளான நாலேஜை அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெல்த்தையும் அசெட்ஸையும் பில்ட் பண்ணி நேர் வழியில ஒரு ரியல் மேனா உங்களால பண்ண முடிஞ்ச ஹெல்ப்பை உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பண்ணுங்க. அப்போதான் ரெஸ்பெக்டோட சேர்த்து நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயங்களை ஃப்ரீடமோட செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல பாயா இருந்து ஒரு மேனா மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். ஆனா இது நாள் வரைக்கும் இந்த உலகம் சொல்றதை கேட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்திருக்கீங்க. அதுல ஒரு மேஜர் இம்பாக்ட நீங்க பாத்தீங்களா? பட் இப்போ நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் ப்ராமிஸ் பண்றேன், அடுத்து வரப்போற 2 வருஷத்துல உங்களை ஹை வேல்யூ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ரியல் மேனா மாத்தி காட்டுறேன். அண்ட் இதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அதுதான் இந்த ஒரு சேனல் வழியா நான் சொல்ல போற வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நீங்களும் ப்ராமிஸ் பண்ணி ஆகணும். இந்த ஒரு மாடர்ன் சொசைட்டி ஆண்களான நம்மள ரொம்ப வீக்கா மாத்திருச்சு. அண்ட் மறுபடியும் நம்மளோட முன்னோர்கள் போல ஸ்ட்ராங் அண்ட் அக்ரெசிவா ஒரு ரியல் மேனா கம்பேக் கொடுக்கறதுக்கு ஆர் யூ ரெடி?